நீர் எங்களுக்கு போதுமானவரப்பா. எல்லாவற்றுக்கும் எல்லாம் நீங்க தான்ப்பா. எங்கள் ஆராதனைக்குரியவர் நீர் மட்டும்தானப்பா. எங்கள் கண்களை எங்கள் போற்றிய நீர் தானப்பா. நீர் எங்கள் பஞ்சமும் எங்கள் துருவமும் இருக்கிறார். நமக்கு சோத்திரமப்பா. நமக்கு நன்றி ஆண்டவர். நம்மளுடைய துதிக்கிறோமப்பா. நம்மளுடைய வாழ்க்கையோமப்பா. நம்மளுடைய வணங்குகிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையா
எங்களை மறவாதவராய் எங்கள் மேல் நினைவாயிருக்கிறதாய் உமக்கு நன்றி செலுத்துகிற மாட்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற மாட்டவரே. உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே கனத்தை நாங்கள் ஏறெடுக்கிற மாட்டவரே, உமக்கே ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிற மாட்டவரே. உமையை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே, இந்த 10 மாதங்களை எங்களை காத்து சுமந்து தப்பு வைத்து வழி நடத்தி வந்ததை உயர்த்தி மகிழ கர்த்தரை கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 1000 நாமங்கள் இருந்தாலும் உம்மை துதிக்க போராத ஆண்டவரே, 1000 நாமங்கள் இருந்தாலும் உம்மை துதிக்க உம்மை உயர்த்த போராத ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், எங்களை பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அழுது செய்ய ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் தேவனே நல்ல பிதாவே, நாம் யாவும் திட்டவட்டமாய் ஒரு பாடலை பாடுகிறோம். நாம் கர்த்தருக்கு காணிக்கிறோம். கடன் பிரச்சனையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு கடந்து அடைக்க வழி வாசல் திறந்துகிறது. வேலை இல்லாத தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற வேலைகளை தொழில்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். கைது செய்கிற எல்லாவற்றின் மேலும் பரிபூர்ணமான நன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாக கர்த்தரை நடக்கிறார். ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே. ஆமென். ஓகே. சொல்லுங்க, வாசிக்கலாம். மறுபடியும் சங்கீதம் 24. அவர் ஒரு உமது மன விருப்பத்தின்படி உமது தந்தர்களை உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. வலதுகரத்தை இருதயத்தில் வைத்து ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த காலவேளையில் இந்த தேவனாகிய கர்த்தர் நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். உடைய வார்த்தைகள் உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே மாபெரும் நல்மாற்றங்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி தீர்ப்பாய்காலப்படி ஆசீர்வாதமாக இருக்கவும் இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளை நித்திய ஜீவனுக்கு நேராக என்னுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே.
ஆமென். தேவன் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்த வசனம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. தேவன் இந்த மாதத்திலே நமக்கு தருகிற நல்ல வார்த்தை என்னவென்று சொன்னால், மன விருப்பத்தின்படி கர்த்தர் தந்தருளுகிற தேவன். உலகத்திலே புத்தர் என்று சொல்கிற மகான் அவர் சொன்ன காரியம், ஆசைப்படக்கூடாது, ஆசையை துன்பத்துக்கு காரணம் என்று சொல்லி அவர் சொல்லி எதுலேயுமே நீ ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக நல்ல ஆசைகளை, நல்ல விருப்பங்களை, தீமையான விருப்பங்களை முன்னாடி வைத்திருக்கிறார். யாரெல்லாம் நல்ல விருப்பங்களை, நல்ல ஆசைகளை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற நிறைவான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். போன வாரத்தில் கூட ஒரு பரிதாபமான சம்பவத்தை நான் தொலைக்காட்சியிலே பார்த்தேன். ஒரு நபர் ஒரு தெய்வத்திற்கு முன்பதாக ஒரு நேர்ச்சையை எடுத்திருந்தார். என்ன நேர்ச்சை என்று சொன்னால், எனக்கு அரசு வேலை கிடைத்தால் நான் ஜீவனை கொடுப்பேன். ஒவ்வொருத்தையும் உயிரை கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான், வேலை கிடைக்கிறது, அரசாங்க வேலை கிடைக்கிறது. இங்க ஒரு மனுஷன், எனக்கு பேங்க்ல வேலை கிடைச்சா நான் என் உயிரை கொடுப்பேன்னு சொல்லி ரயில்வே தண்டவாளத்தில் விழுந்து தன்னுடைய ஜீவனை விட்டு விட்டார். இவருக்கு வேலை கிடைக்காம இருந்தாலே இவர் உயிர் நெஞ்சிருக்கும் சொல்லுங்க, ஆக்கப்பட்டிருக்கும். இப்படி தவறான விருப்பங்கள், தவறான பொருத்தனைகள், தவறான நேர்ச்சைகள் அல்ல. வேதத்திலே அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல விசேஷமாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, விருப்பத்தையும் செய்கையையும் கர்த்தர் நமக்குள்ளே அவர் வைக்கிறார். இன்னும் தெளிவாய் சொல்ல போனால், நல்ல விருப்பங்களை, நல்ல ஆசைகளை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நம்முடைய ஆசை எல்லாம், நம்முடைய விருப்பம் எல்லாம் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் காணப்படுமானால், இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லா நம்முடைய விருப்பங்களை, ஆசைகளை கர்த்தர் பரிபூர்ணமாய் நிறைவேற்றுவார். மத்திய 6ஆம் அதிகாரம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 33ஆம் வசனத்திலே 6:33 சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. பலதை வைத்து சொல்லுங்க, நான் தேவனை, தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகத்தையும் வாஞ்சிப்பேன், விரும்புவேன், அதற்காக செயல்படுவேன், அதற்காக இயேசுவை பின்தொடர்வேன், அவரை ஆராதிப்பேன், அவர் விளக்கின வேதத்தை நேசிப்பேன், எனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். சத்தமா சொல்லுங்க, எனக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். சில பேர் சந்தேகத்தோடு சொல்லுங்க, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அவருக்கு கிடைக்கும், இவனுக்கு கிடைக்கும், அந்த ஆளுக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கலையே. கர்த்தர் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடும் பொழுது பூலோகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கூட கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். கை வைத்து சத்தமா சொல்லுங்க, எனக்கு கூட கொடுக்கப்படும். தேவன் எனக்கு கூட கொடுப்பார். நான் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நான் தேடுவேன். அல்லேலூயா. இந்த மாசம் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுகிற மாதம். அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நீங்கள் நெடுநாளா காத்திருக்கலாம். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம். நீதிமொழிகள் 13:12 நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஜீவ விருட்சம் எங்கே இருந்தது என்று சொன்னால், ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய
கர்த்தர் மனுஷனை இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து காலகாலமா வாழணும்னு கர்த்தர் திட்டமிட்டிருந்தார். ஆனா தேவன் மனுஷனுக்கு கட்டளையிட்ட ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்திருந்த கட்டளைகளை விட்டு எதை புசிக்கன்னு சொன்னாரோ அதை புசிக்கல, எதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அதை புசித்தார். கையில் வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் ஆமென்னும் ஆமென்னும் நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது. அதில் ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் செய்யக்கூடிய காரியத்தை செய்து முடிக்கும் என்று ஏசாயா 51:55-11 ஏசாயா 55:11 வாசிக்கும் பொழுது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும், நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் வாய்க்கை செய்வார். இன்னைக்கு தூத்துக்குடி ஆராதனையில கூட ஒரு அருமையான தாயார் வந்து சொன்னாங்க, அதிசயம் என்கிற வார்த்தைப்படி கடந்த மாதத்துல அதிசயம் விளங்கினது என்று சொன்னாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நேற்று கூட எங்களுக்கு ஒரு அதிசயம் நடப்பதற்கான எல்லா ஒழுங்குகளை கர்த்தர் செய்ய முடிந்தார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், அடுத்த வாரத்தில் நான் சொல்லுவேன், இன்னும் ஒரு வாரம் பொறுத்திருங்கள், அடுத்த வாரத்தில் நான் சொல்ல போகிறேன். கைகளை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. அதிசயம் செயல்பட ஆரம்பிச்சுட்டு, கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டு, அதிசயமானவர் எங்களுக்குள்ளே இந்த குடும்பத்திலே அவர் அசைவாட ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் தொடங்கி இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து விட்டீர்கள், கர்த்தரை ஆராதிக்க வந்து விட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இனிமே எண்ணி முடியாத விஷயங்கள், ஆராய்க்க முடியாத பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. அவருடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், உங்களை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு விருப்பம். நான் 24:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு எது பிரியம் அப்படின்னு தேடி தேடி அவரை கழிவுற வைக்கிற பிள்ளைகள், மகிழ்ந்து கழிவுற வைக்கப்படுகிற பிள்ளைகள், அவரும் உங்களை கழிவுற பண்ணுவார். அல்லேலூயா. ஆராதனையில கர்த்தரை கழிவுற பண்றீங்களா? கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? கர்த்தரை உயர்த்துறீங்களா? அந்த காலத்து ராஜாக்கள் இடத்திலே புலவர்கள் போய் கவிதை ராஜாவை புகழ்ந்து நிறைய கவிதைகளை பாடினால் அநேக பொற்காசுகளை கொடுப்பார்களாம். ராஜா வெறும் 5ஆம் இருந்தாலும் இவன் ரொம்ப பெருசு பெருசா சொல்லுவோம். புலவர் நிறைய புலவரி மாதிரி நிறைய அவுத்து விடுவார். ராஜாவே நீர் 1000-10,000 பேரில் சிறந்தவர்கள் அடிச்சு விடுவார். ராஜாவுக்கு தெரியும், நம்ம ஒரு பெரிய 5ஆம் தெரிஞ்சாலும் சரி, வாயத்திற்கு சொல்லித்தான் சரி கொடுத்துருப்போம் அப்படின்னு கொடுத்துருப்போம். இல்லையா? நம்முடைய மகாராஜா அப்படி அல்ல. ராஜா இந்த வானத்திற்கு பூமிக்கு சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. இந்த பூமியும் அதில் நிறையும் அதில் உள்ள குடிகளும் எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. வெள்ளி பொண்ணும் யாருடையது? கர்த்தருடையது. எல்லாம் கர்த்தருக்குரியது. கர்த்தருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. அவனுடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய விருப்பமும் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் விருப்பம். உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்காய் கஷ்டப்பட்டு எவ்வளவு கடினமாய் உழைக்க வேண்டும், எவ்வளவு இரத்த வேர்வை சிந்தி உழைத்து பிள்ளைகளுக்காய் கொடுக்கிறார்களோ அதற்கு பிரதிபலனாய் எந்த பிள்ளைகளும் சரியா செய்வதில்லை. தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கின பிள்ளைகள் சொத்து கொடுக்கலன்னு சொல்லி தாய் தகப்பனை கொலை செய்கிறார்கள், தாத்தா பாட்டியை கொலை செய்கிறார்கள். கடந்த வாரத்தில் ஒரு டிவி நிகழ்ச்சியை பார்த்த ஒரு சகோதரி தன்னுடைய கணவனை கொன்று மாமியாரை அவருடைய குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேரை கொண்டிருக்கிறார்கள். காரணம் சொத்துக்கு ஆசைப்பட்டு கொன்றுவிட்டு இப்ப கம்பியை நீட்டு இருக்கிறாங்க.
இந்த உலகத்தில் இருக்கிற பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்காய் கஷ்டப்பட்டு பல காரியங்களை செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இந்தியா தேசத்திலே நீங்கள் பிறந்ததற்காய் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்திய பெற்றோரை போல, இந்திய தகப்பனை போல, இந்திய தாயை போல உலகத்தில் இருக்கிற எந்த தாய் தகப்பனும் இருப்பதில்லையா? வெளிநாடுகளில் அநேக தேசங்கள்ல 16 வயசு ஆயிடுச்சுன்னா அவன் வீட்டுல வந்து தங்கினா வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும். எத்தனை பேருக்கு தெரியும்? அப்பா அம்மா கூட இருந்தாலும் என்ன கொடுக்கணும்? காசு கொடுக்கணும். அவன் மேல் படிப்பு படிக்கணும்னா அவன் எதையாவது ஒரு ஹோட்டல்ல போய் பெஞ்ச் தொடச்சாவது, இலை போட்டாவது, எதையாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அதுல சம்பாத்தியம் பண்ணி தான் அவன் கொடுக்கணும். ஹலோ, சத்தமா ஒரு சொல்லுங்க. நம்மளை எத்தனை வயசு வரைக்கும் நம்மளை வளர்த்து ஆடாக்கி நமக்காய் கஷ்டப்பட்ட அநேக நன்மைகளை சேர்த்து வைத்து அறிவை கொடுத்து கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக் கொடுத்து அநேக காரியங்களை பெற்றோர் கொடுக்கிறார்கள். அதற்கு பதிலாய் பிள்ளைகள் செய்வதில்லை. அதுபோலதான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்தாலும் அவர் செய்த நன்மைகளுக்கு ஈடாய் நம்மளால எதுவுமே செலுத்த முடியாது. நீங்களும் நான் கொடுக்கிற காணிக்கையோ தசமபாகமோ, நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஒரு சில மணி நேரங்கள் ஆராதிப்பதோ ஜெபிப்பதோ எதுவும் அதில் ஈடாகாது. நல்லவனுக்காக ஒரு மனுஷன் மரிக்க துணியலாம். நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கிற கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்து ஜீவனை விட்டார். தம்முடைய கடைசி சொட்டு இரத்தம் வரை உங்களுக்காக எனக்காக ஒரு இரத்தத்தை சிந்தி நம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். யோவான் 3:16 நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம். தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அளிக்கும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் மனுஷனுடைய அநேகருடைய பார்வையிலே பிதாவாகிய தேவன் பட்சிக்கிற அக்னியாய், அவர் கோபம் உள்ள தேவனாய், அவர் எரிச்சல் உள்ள தேவனாய், அவர் பக்கத்தில் யாரும் அவரை பார்த்து உயிரோடு செத்துதான் நிலைமையில இருந்த அதே சர்வவல்லமுள்ள தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக தந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் மூலமாய், ஃபேஸ்புக் மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பார்த்து சொல்கிறேன், உங்களை காட்டிலும் என்ன காட்டிலும் எத்தனை பேர் நல்லவர் இருந்தாலும் உங்களையுமே தேவன் ரட்சித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இன்னும் எவ்வளவு பக்தியுள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களை ரட்சிக்காமல் கர்த்தர் உங்களை என்னை ரட்சித்தாரே, அதற்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதில் சொல்லுங்க, தம்முடைய சொந்த குமாரனை உங்களுக்காக எனக்காக தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆமென். சொந்த குமாரன் தம்முடைய கடைசி சொட்டு இரத்தம் வரை உங்களுக்காக எனக்காக சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்த தெய்வம் உங்களை உயர்த்த மாட்டாரா? உங்களுக்காக உசுர கொடுத்தவர் இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பின தெய்வம். நீங்க இந்த உலகத்தில் நேசிக்கிற உங்களுடைய பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் யார் உங்களுக்கு உயிரை கொடுக்க போறதில்லை. சில வேளைகளில் பிள்ளைகள் கீழ்ப்படியில் தான் பெற்றோர் சொல்லுவாங்க, ஏன்னா இப்படி உயிரை என் உயிரை எடுக்கணும்னே நீ பிறந்திருக்கிற, எதுக்கு எங்களை கண்ணீர் வெடிக்க வைக்க, எதுக்கு எங்களை வேதனைப்படுத்துற அப்படின்னு சொல்ற பெற்றோர் உண்டு. நான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன், நான் உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன், அவன் நீ எனக்காக என்ன செய்தான்? வலது இருதயத்தில் வைத்து ஆண்டவரே, நமக்கா எதுவுமே நான் செய்யல ஆண்டவரே, ஒரே ஒரு வாழ்க்கை இதுவும் கதை போல கடந்து போகிறது. உங்கள் கண்களை மூடி ஆண்டவரே, நமக்காக எதையுமே செய்யல ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. நான் தேவனுடைய ராஜ்யத்தை வாஞ்சிப்பேன் ஆண்டவரே, தேவனை வாஞ்சிப்பேன் ஆண்டவரே, கர்த்தரை ஆராதிப்பது நான் வாஞ்சியா ஓடி வருவேன், சபைக்கு ஓடி வருவேன், பிரியமாவுடைய வேதத்தை நான் வாசிப்பேன் ஆண்டவரே, நான் உற்சாகமாய் வந்து கொடுப்பேன் ஆண்டவரே, உற்சாகமாய் கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்வேன் ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்வேன் ஆண்டவரே.
நீர் அதிசயமானவர் என்பதை நான் சொல்வேன் ஆண்டவரே. நீர் ரட்சகர் என்பதை நான் சொல்வேன் ஆண்டவரே. என்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியா நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் உம்முடைய விருப்பம் செய்ய இந்த நாளிலே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எங்க அம்மா சொன்னாங்க, நீ ஊழியம் செய்வேன்னு சொல்லிதான் ஊழியம் செய்யறதா இருந்தா அவங்க உயிரை தாருன்னு தான் கேட்டப்பா. நாங்க விருப்பப்பட்டுலாம் ஒன்றும் கேட்கல. என் விருப்பம் எல்லாம் நீ மரணப்படுக்கையில் இருக்கும்போது பரலோக பாடலை பாடி ஜன்னி வந்து நாக்கலாம் நினைக்கிட்டு கண்ணெல்லாம் நில குத்திட்டு கடைசியா கை காலம் கொடுத்து நீ செத்து போயிருவேன்னு நினைச்சோம். உனக்கு நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு பவுடர்லாம் போட்டு உங்க அப்பா அடக்கத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. நீ பரலோக பாட்டு பாடி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி பழைய கண்ணு நிலை கட்டிட்டு நாக்கு உள்ள எடுத்துட்டு அதனால நீ பரலோகத்துக்கு போயிருவேன்னு நினைச்சோம். பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கு நாங்களாம் ஆயத்தம் ஆயிட்டோம். கடைசி ஆண்டவரே மகன் உயிரோடு இருந்தா ஊழியத்தை செய்வானால் துர்மார்க்கமா நரக பாதாளத்துக்கு போனா உயிர் வேண்டாம், இப்போ உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளு. ஊழியம் செய்யறதா இருந்தா அவருடைய ஜீவனை திருப்பி தாண்டது கேட்டோம். நான் விரும்பல ஊழியத்தை, நான் கர்த்தருடைய விருப்பம். உலக தோற்றத்துக்கு முன்பதாக தாய் கருவிலே கர்த்தருடைய சித்தம் அதுவாக இருக்கிறது. கரங்களை வைத்து ஒரு அறிக்கையை சொன்னேன். அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் பிரயோஜனப்படுத்துகிறார். அநேக திருச்சபைகளிலே அநேக ஊழியர் குழுக்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அநேக சபைகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். உங்களுக்கு பிரயோஜனமாய் கர்த்தரை வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அறிக்கையை சொல்லுங்க. ஆமென், ஆமென். என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய விருப்பத்தை வைத்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, இந்த வார்த்தைகளை முன்பதாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனாகி கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு வரைபடத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன உயர்வு வேண்டும், என்ன ஆசீர்வாதம் வேண்டும், என்ன நன்மைகள் வேண்டும் என்பதை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. சத்தமா உடனே சொல்லுங்க. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த உயர்வு, அந்த ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் உபாகம் 28:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வார்த்தையின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள்
தேவன் மேலே அவருடைய வார்த்தை மேலே சார்ந்திருக்கிறானால் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். வாசிக்கலாம் வாக்கு 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க, அவருடைய வார்த்தையின்படி நான் நடப்பேன். பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கிலும் சகல ஜாதிகளை காட்டிலும் கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் நீங்களும் நானும் தான் பெரிய ஜாதி. சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பெரிய ஜாதி. அல்லேலூயா. அவன் இந்த உலகத்துல சொல்ற ஜாதி பெரிய ஜாதி கிடையாது. அவன் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருப்பீங்க, நீங்க என்னதான் சொல்லுவீங்க? நான் தான் பெரிய ஜாதி. அல்லேலூயா. அவன் கரங்களை வைத்து உதவியே சொல்லுங்க. யூதர்களுடைய நம்பிக்கை, இஸ்ரவேலுடைய நம்பிக்கை, நாங்க தான் பெரிய ஜாதி அப்படிங்கறது அவங்க நம்புவாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நாம நினைக்கணும், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறபடினாலே ஆமென். நமக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் வேண்டாம். கர்த்தரே நமக்கு தெய்வமாய் இருக்கிறார். கர்த்தரே நமக்கு தலையாய் இருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய சரீரங்களாய் இருக்கிறோம். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இயேசுவுடைய சரீரம். விட வேண்டாம், கை நீட்டி சொல்லுங்க, நீங்கள் இயேசுவினுடைய சரீரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பாலாக் கொள்ளை நோக்கி நம்மை தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். தேவன் இம்மட்டுமாய் நம்மை காத்து வந்திருக்கிறார், நம்மை நடத்தி வந்திருக்கிறார், நம்மை சுமந்து வந்திருக்கிறார். இந்த 11 மாதத்தை கடக்க செய்த தேவனை நான் நன்றியோடு துதிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனையோ மக்கள் சபை மூடப்பட்ட பொழுது கொண்டாட்டம், எத்தனை பேருக்கு கொண்டாட்டம். அல்லேலூயா. புறஜாதி மார்க்கத்தாருக்கு யாருக்கும் கொண்டாட்டம். எங்க திருமக்களே கேட்டுக்கிறாங்க, என்ன பாஸ்டர் சர்ச் எல்லாம் திறக்கலையா, சர்ச்சுக்கு போகலையா? ஆனா கிறிஸ்தவர்களுக்கே நிறைய பேர் கடுப்பு, சபை மூடிட்டீங்களா போட்டோம் அப்படின்னு. ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களை வெட்கப்படுத்த கூடாத தேவன். 400 வருஷம் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை ஆராதிக்க போக விடு என்று சொல்லி மோசேயை அனுப்பி விடுதலையாக்க தேவன் கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. 100 பேர் கூடலான்னு தமிழக அரசு உத்தரவு கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. அவன் இன்னும் எல்லா தலைவர்களும் வரும், இன்னும் சபை எழுந்து நிற்கும். கர்த்தருடைய வருகை மற்றும் சபை இருக்கும். ஏன்னா அந்த சபைக்கு ஓனர் யாரு? ஜெபசி பாஸ்டர் இல்ல. அல்லேலூயா. இது ஒரு வேலைக்காரனா வச்சிருக்கிறார், ஊழியக்காரனா வச்சிருக்கிறார், மந்தை மேய்க்கிறதுக்கு வைத்திருக்கிறார். இங்க மந்தைக்கு மேய்க்கு சரியா கூலி கிடைக்காது. ஆனா எங்களுக்கு வாடாத கிரீடத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உபவாசம் வந்து கண்ணீரோட உபவாசத்தோட ஜெபித்து, சில போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது ஜெபித்து நன்மை பெற்ற ஜனங்கள்லாம் தூசித்து, சபையை தூசித்து, ஊழியக்காரர் தூசித்து, நன்றி இல்லாமல் போய் இருதயத்தை உடைத்து துக்கப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க, வேதனைப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. ஆனபடினாலே கிறிஸ்து வரும்பொழுது இந்த உலக மக்கள்ல எல்லாத்த காட்டிலும், எல்லா ஊழியர்களை காட்டிலும் மந்தை மேய்ப்பவர்களுக்கு ஒரு வாடாத கிரீடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லா பூக்கள் கிரீடம் வாடி போகும். ஆனா மந்தை மேய்க்கிற ஊழியக்காரனுக்கு மாத்திரம், அந்த 5 விதமான ஊழியத்துல மந்தை மேய்க்கிறவங்களுக்கு மாத்திரம் என்ன கொடுக்குறாரு? ஏன்னா நீ வாடி வாடி செத்து
சுண்ணாம்பானதுனால உனக்கு வாடாத கிரீடம். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்திலே கடைசி காலம் என்பதற்கான காரியம் என்று சொன்னால் நன்றி இல்லாதவர்கள். தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். அவர் செய்த உபகாரங்களுக்காய் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி தேவனை உயர்த்துவோம். தேவனுடைய விருப்பம் உங்களை ஆசீர்வதிக்கிறதா அவருடைய விருப்பம். நீங்க என்ன செய்யணும்னா அவருடைய வார்த்தை, அவருடைய வசனத்தை சார்ந்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள். அவருடைய விருப்பம் என்ன இல்லை என்று சொன்னால் வசனம் அது ஒன்று வெறுமையாய் திரும்பாது. அது கர்த்தர் என்ன நோக்கத்துக்கு அனுப்புகிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தங்கும், உங்களுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் தங்கும், உங்களுடைய வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கும். அது நிச்சயமாய் அது வந்து பழிக்கும். வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படியாய் தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களாக காணப்படுகிறது. ஏசாயா 26 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீ அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். அல்லேலூயா. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம்மை நம்பி உள்ளே. சொல்லுங்க. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம்மை நம்பி உள்ளே. பூரண சமாதானம், பூரண சமாதானம், பூரண சமாதானம் உள்ளத்தில் தந்து அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உறுதியாய் எத்தனை பேர் பற்றி கொண்டிருக்கிறீங்க? இயேசுவை உறுதியாய் பற்றிருக்கிறீங்களா? நீங்க இயேசுவை உறுதியா பற்றிருக்கிறீங்க என்றது எப்போ தெரியும் தெரியுமா? கர்த்தரை உறுதியா பிடிச்சிருக்கீங்கிறது எப்போ தெரியும் தெரியுமா? கர்த்தரை இறுக்கமா பிடிச்சிருக்கிறோமா? எப்ப தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது நீங்கள் கர்த்தருக்குள்ளே உறுதியாக இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் ரோமர் 8:28 படி, ரோமர் 8:28 படி அன்றியும் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். நீங்க உண்மையா தேவனை உறுதியா பற்றி கொண்டிருப்பீங்கன்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்ந்தேன் இன்றைக்கே. அல்லேலூயா. நல்லா இருக்கும்போது இந்த பாட்டு பாடலாம். ஆனா கை கால் இழுத்துட்டு போகுது. அப்ப அந்த பாட்டு வருமா? என்ன பாட்டு வரும்? நன்மலையான தேவன் நீர் என்னையே மறந்தி. அந்த பாட்டு சோக பாட்டு வந்து ஆண்டவரே ஏன் நீ மறந்தி? அவர் சொல்றார் நான் உன்னை மறப்பதில்லை. நம்ம என்ன சொல்றோம்? ஏன் மறந்தேன்? அர்த்தம் சொல்றார் இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், மகா இறக்கங்களினாலே நான் உன்னை சேர்த்துக் கொண்டேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு வந்த சோதனை, உங்களுக்கு எனக்கு வந்த பாடுகள், உங்களுக்கு எனக்கு வந்த நிந்தைகள், அவமானங்கள் உலகத்துல இன்னொருத்தருக்கு வந்தா அப்பவே நெஞ்சிருப்பான். செத்து சும்மா பயம். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் உயிரோடு இருப்பது எல்லாம் அவருடைய கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை உறுதியாய் பற்றிக் கொண்ட பிள்ளைகள், அவருக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகள், மத்தேயு 6:33 படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கூட
பெருசா, கூட கொடுத்தவர் பெரியவரா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இப்போ இருக்கிற ஆசீர்வாதம், நன்மை, வீடு, வாசல், பிள்ளைகள், இது பெருசா? இது கொடுத்தவர் பெருசா? அநேக வேளையில நம்முடைய நம்பிக்கை எது மேல போகுது? பொருள்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாமோ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அப்போ அபிஷேகம். என்னாச்சு? எல்லாரும் தெரிஞ்சு பாட்டு தானே, எல்லாரும் பாடலாமா? பொருள்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாமோ அபிஷேகம். ஆட்கள் மேல சேல மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாமோ அபிஷேகம். காத்துக்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கள். தேவனை உறுதியாய் பற்றிக் கொண்ட பிள்ளைகள் கொடுத்தவைகளை அல்ல, கொடுத்தவருக்கு மரியாதை கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். என் பிள்ளைகளை நீ காப்பாத்தும் அப்படிங்கிறவே அம்பி குடலை தூக்கிட்டு தடப்பல போடுறது ரெடியா இருப்பான். பாத்துக்கங்க, கொடுத்தவரை நீங்க நம்புனீங்கன்னா அல்லேலூயா, அவன் தலையிலையும் போட மாட்டான், உங்க தலையிலையும் போட மாட்டான். கர்த்தர் உங்களை காப்பார். அல்லேலூயா. நகைவேன் மற்றும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தெய்வம் உங்களை கைவிடாமல் பாதுகாப்பார். பிள்ளைகள் மேல கண்ணு போக வேண்டாம். உங்க கையில் இருக்கிற கையிருப்பின் மேல கை போக வேண்டாம். அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இப்படி தூக்கி போட்டேன். என் மகா கேட்டா, இப்படி தூக்கி போடுறீங்களே. அல்லேலூயா. எதுவும் நம்ம கையில நிக்கிறது. அல்லேலூயா. இதுவும் கடந்து போகும். அல்லேலூயா. சத்தமா நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது உங்களுக்கு ஜீவன் அல்ல. 10 ஏக்கர் நிலம் இருக்கலாம், 10 வீடு இருக்கலாம், 10 லட்சம் பேங்க்ல டெபாசிட் இருக்கலாம், அல்லது 10,200 நகை பேங்க் லாக்கர்ல இருக்கலாம். அது உங்களை காப்பாற்ற முடியாது. அப்படி காப்பாத்திருந்தா இன்னைக்கு இருக்கிற கொரோனால செத்த எத்தனையோ கோடீஸ்வரர் இணைஞ்சிருப்பான், உயிரோட இருந்திருப்பான். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. கர்த்தர் சொல்கிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அல்லேலூயா, ஆமென். கொடுத்தவைகளை பார்த்து கர்த்தரை விட்டுட்டீங்கன்னா அது ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து போகும். கொடுத்தவரை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால் தண்ட சராசரங்களை உருவாக்கின தேவனே, உங்களுடைய நம்பிக்கை உறுதியாக இருக்குமானால் உங்களை எதுவும் அசைக்க முடியாது. இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் உங்களை அசைச்சுக்கிட்டே தான். நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா, எத்தனை நன்மைகள் செய்தீர் ஐயா, எனக்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா, அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், ஆயிரம் நாவுகள் போதாதையா, ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா, நீரின்றி வாழ்ந்தே இறைவா, உன்னை இன்றி மகிழ்வேன் தேவா, நீரின்றி வாழ்ந்தே இறைவா, உன்னை இன்றி மகிழ்வேன் தேவா. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கை வைத்து சொல்லுங்க. தேவனே, நீர் எனக்கு தந்த நல்ல எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உனக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உனக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்க கண்ணு அது மேல போகக்கூடாது. தந்த உண்மையை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்ப்போம் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகம் ஒருபோது வெட்கப்பட்டு போகிறது. கை வைத்து சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை.
ஜீவவிருட்சம் போல இருக்கும். கை வைத்து சொல்ல, நான் விரும்புகிறது வரப்போகிறது. நான் விரும்புகிறது எனக்கு வரப்போகிறது. நான் மேலானவைகளை நாடுவேன், மேலான தெய்வத்தை நாடுவேன், மேலான பரலோகத்தை நாடுவேன். இந்த பூமியில் இருக்கிறது எல்லாம் கர்த்தர் எனக்கு கூட கொடுத்தார். அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கர்த்தர் கேட்டார். வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தனி நபரை தேடி போகிறார். அவனுக்கு இருக்கிற பிரச்சனை 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் அல்ல, 38 வருஷ பிரச்சனை. 38 வருஷமா ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை விரும்புகிறான். நான் சுகமடையணும், நான் வாழணும், என்னுடைய வியாதி படுக்கை மாறணும் அப்படிங்கிறது அவனுடைய வாஞ்சி. இயேசு கிறிஸ்து உலகத்தில் 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மனுஷன் வியாதியா இருக்கான். அவன் 38 வருஷம் பிரச்சனை. இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் தான் உயிரோட இருந்தார் இந்த உலகத்துல. இப்ப மேல உயிரோட இருக்கிறார். கையில வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு பிறக்கிறதுக்கு முன்பாகவே இந்த பிரச்சனை அவருக்கு இருக்கு. இயேசு கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா? இந்த காலை வேளையில வந்திருக்கிற இந்த ஒளிநடாவை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஒலிக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? உன்னுடைய பிரச்சனை 38 வருஷம் வியாதியா? 38 வருஷ சொத்து வழக்குகளா? 38 வருஷம் மரணங்கள், தரித்திரங்கள், சாபங்கள் இருக்கிறதா? கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். கையில் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். சொல்லுங்க. என்னை தேடி இயேசு வந்தார். சுவாசத்தோடு பாடுங்க. என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன், நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தனி மனுஷனை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். சில பேர் மீட்டிங் பண்ணும் போது அவங்க கேட்பாங்க, சர்ச்சுடைய ஸ்ட்ரென்த் என்ன? உங்க சர்ச் பெரிய சர்ச்சா? எவ்வளவு பேர் வருவாங்க? கன்வென்ஷன் மீட்டிங் வச்சா எத்தனை ஆயிரம் பேர் வருவாங்க? எங்களுக்கு கொஞ்சம் பேர் தான் செய்தி எங்களுக்கு ஓடாது அப்படின்னா இது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் இந்த உலகத்துல பெரிய ஊழியக்காரன் யாரும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கும் நான் செய்கிற கிரியைகளை செய்வான், என்னிலும் மேலான கிரியைகளை செய்வான். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆளுக்கு கூட பிரசங்கம் பண்ண தெரியும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்களும் அப்படி ஒரு ஆளுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கோம். 6 மாசம் ஒரே பிரசங்கியாருடைய செய்தியை கேட்டு நம்ம பாஸ் பண்ணலாம். அல்லேலூயா. ஆமென். நாங்கள் எடுத்த வீட்டிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே வழக்கமான ஜெபம், வழக்கமான பாட்டு, வழக்கமான சாட்சி, அதில் ஏறத்தாழ ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் செய்தி. அந்த அரை மணி நேரம் செய்தி பொறுமையோடு வாசகமாக கேட்டுட்டே இருக்கணும். இது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 6 மாசம் கழிச்சு ஒரு பாட்டி வந்துச்சு. அன்னைக்கு எனக்கு பிரசங்கம் உற்சாகம் ஆயிடுச்சு. நல்ல விளக்கோட பிரசங்கம் பண்ணேன். அல்லேலூயா. ஆமென். பக்கத்து வீட்டு அக்கா வந்து சொன்னாங்க, எங்க அம்மாவுக்கு இதுக்கு வந்தாங்களோ, உங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு வந்தாங்களோ? ஆமா, ஆராதனைக்கு வந்திருந்தாங்க. எங்க அம்மாவுக்கு 2 காதும் கேட்காது. எங்க அம்மாவுக்கு காது கேட்காது. எனக்கு ஒரு ஆள் வந்துட்டே சந்தோஷம் அப்படி பொங்கி இருக்கிற வேலையில இது சொன்ன உடனே அப்படியே டிகிரி கீழே இறங்கி, இப்போ சில மணி பிரதேசங்கள மைனஸ் கீழே போய் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க,
ஏறத்தாழ 15-20 வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த தலைவலி இங்க வந்து இந்த வார்த்தைகளை கேட்டு இவனை ஜெபிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் போயிட்டு இருந்த உடனே மறுபடியும் சத்தமாக சொல்லுங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 6 அவங்க 3 பிள்ளைகள் அவங்களுடைய மகள் வந்துட்டாங்க. கையை தட்டி கத்திரமா அந்த வாரத்துல இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பார்த்தீங்கன்னா 3 பேர் 4 பேர் வந்தாலும் கண்ண முடி ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்படின்னு டம் டம் ஜனங்க கண்ண முடிச்சு பார்த்தா ஒன்று அந்த குழந்தை இடம் கொண்டு இந்த பக்கம் எந்திக்கும் போது எனக்கு இத்தனை வருஷம் தலைவலி போச்சு, வயிற்று வலி போச்சு, பேரி போச்சு அப்படின்னு சொல்ல தக்கவனமாய் கத்தர் ஏராளமான அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. கத்தர் ஊழியத்து கிடைக்கும்னு சொன்னார். அநேகம் ஆயிரமான ஆத்மாக்களை நான் உங்களுக்கு தருவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே மனுஷனை தேடி இயேசு போனார். அவன்கிட்ட போய் கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? பிரச்சனை எத்தனை வருஷம் பிரச்சனை? 38 வருஷ பிரச்சனை. இந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்லணும்? ஆம் சொல்லணும், அல்ல இல்லன்னு சொல்லணும். அவன் என்ன சொன்னான்? அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்துக்கு கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அல்லேலூயா. ஐயா 38 வருஷமா தூதன் எப்பமாவது வந்து கடக்குமா? தூதன் அந்த பெருசா குளத்துல கடக்கும் போது ஃபர்ஸ்ட் எவனுக்கு இறங்குறானோ அவனுக்கு சுகம். ஆனா நீங்களும் நான் பாக்கியசாலிகள். அல்லேலூயா. எப்பமாவது சுகம் இல்லை, எப்போதும் ஆனந்தம், எப்பொழுதும் சுகம். கையடிக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வார்த்தைகளை, அவருடைய கழுவுகளை, அவருடைய ரத்தத்தின் வல்லமை, அவருடைய நாமத்தின் வல்லமை உணர்கிற பிள்ளைகளுக்கு எப்ப கேட்டாலும் சுகம். 2 மணிக்கு இருக்கிற டாக்டர் யாரும் எழுப்பி வர மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிற எந்த டாக்டரும் உங்களுக்கு வந்து அன்டைம்ல உதவி செய்ய மாட்டாங்க. குறிப்பிட்ட டாக்டர் சொன்னார், நானே மாத்திரை போட்டு படுத்திருக்கிறேன், தொந்தரவு பண்ணாதீங்க, யாரும் எழுப்பாருங்க அப்படின்னு. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விடிய காலம் பேஷண்ட் செத்து போயிட்டாரு. இந்த நபர்கிட்ட கேட்கும்போது என் அப்பா சுகமில்லாம இருந்தாரு, அவரை கூப்பிட்டா நான் மாத்திரை போட்டு படுத்து நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வரமாட்டேன். ஆனா இயேசு அப்படி சொல்ல மாட்டாரு. இயேசு மாத்திரையும் தேவையில்லை. அல்லேலூயா. கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன். ஒரு மனிதனை தேடி வந்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அந்த ஒரு நபராக இருக்கலாம். 38 வருஷம் என்று மிக நீண்ட கால இருக்கலாம், வேலையெல்லாம் திண்டாட்டமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், நிந்தைகளாக இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? நீ விடுதலை பெற விரும்புகிறாயா? நீ ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாயா? நீ என்னுடைய பிள்ளையாக மாற விரும்புகிறாயா? நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவேன் என்று சொல்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கதான் என்னுடைய விருப்பம் என்று கர்த்தர் சொல்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தமது பிள்ளைகளுடைய மன விருப்பத்தின்படி அவர் தந்திருக்கிற தேவன். இந்த நாளிலே வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. 38 வருஷம் பிரச்சனை மனுஷனை படுக்கை எடுத்துக்கொண்டு நடையை கட்ட சொன்னார். அல்லேலூயா. ஆமென். நீண்ட கால பிரச்சனைகள், நீண்ட கால வழக்குகள், நீண்ட கால நிந்தைகள், நீண்ட கால ஆசீர்வாத குறைச்சல்கள், நீண்ட கால பரம்பரை சாபங்கள், தரித்திரங்கள், வறுமைகள் மாறி போகும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து அடுத்த வாரம் நாம் தியானிக்கலாம். யாவரிடம் இணைந்து கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். அவர் ஒரு மன விருப்பத்தின்படி மட்டும் தந்தார்கள். ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். எல்லாரும் வல்லகத்தை இதயத்தில் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, என் ஆசை நீங்க தாப்பா, என் விருப்பம் நீங்க தாப்பா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? மன விருப்பத்தின்படி கத்த தந்திருக்கிறார். விருப்பத்தை கத்த உங்களுக்கு வைக்கிறார். தேவனின் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையின் மேல உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற மெய்ப்பெண் மேல கரிசனம் உங்களுக்கு இருக்குமானால், உள்ளிக்கண்ணை நீங்க கனம் பண்ணுகிறவா இருக்கீங்களானால் கர்த்தர் அதை பார்ப்பார். வெற்றிமான கணத்துக்குரியவாய் என்ன வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சகல நன்மைகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாக ஆராதிக்கிற பிள்ளைகளை உயர்ந்த அடைகளை வைக்கிறதே, உயர்த்துகிறதே, விருப்பத்தின்படி நிறைவேற்றுகிறதே.
தவறான விருப்பம் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை வார்த்தைகளை விசுவாசம் பிள்ளைகளை உயர்ந்த இடங்களுக்கு வைக்கிறது. அப்படியே அவங்களை வைக்க போகிறார். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உம் தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உம் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தமானந்தமே அரும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே என்ற நாமத்திலே, இயேசுவே என்ற நாமத்திலே, எந்தன் அன்புள்ள ஆண்டவரே, இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்தன் அன்புள்ள ஆண்டவரே, இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உம் தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உம் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தமானந்தமே அரும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே என்ற நாமத்திலே, இயேசுவே என்ற நாமத்திலே, இயேசுவே என்ற நாமத்திலே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மன விருப்பத்தின்படி கர்த்தர் தந்துடுவார். எல்லாம் கண்டைப்படி கரங்களை பரவத்துக்கு நேராகிடுவேன். ஹல்லேலூயா. உங்களுடைய விருப்பம் என்ன என்பதை சொல்லுங்க. என் ஆசை நீங்கதாப்பா. சொல்லுங்க, என் ஆசை நீங்கதாப்பா. ஏசப்பா, என்னுடைய ஆசை எல்லாம் நீங்கதான். இயேசுவை பார்க்க நான் விரும்புகிறேன். ஏசப்பா நான் பார்க்க விரும்புகிறேன். சபையில் வந்து ஆராதிப்பதான் என்னுடைய மகிழ்ச்சி. கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுப்பதான் என்னுடைய மகிழ்ச்சி. தேவன் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்றதுதான் என்னுடைய மகிழ்ச்சி. அதுதான் என்னுடைய மகிழ்ச்சி. என்னுடைய ஆசை எல்லாம் நீங்கதான். என்னுடைய ஆசை எல்லாம் நீங்கதான். எனக்கு நல்ல ஆசையை வைத்திருக்கிற தேவனாய் நினைவுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல விருப்பங்களை எனக்கு தான் ஆண்டவரே. எனக்குள்ள நல்ல ஆசை தான் ஆண்டவரே. என்னுடைய நல்ல மன விருப்பங்களை தந்து நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே என்னை ஸ்தோத்திரிக்கிற உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன விருப்பங்கள் இருக்கிறதோ, கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும், பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள் சாபங்கள் மாற வேண்டும், என்னுடைய வியாதி மறைய வேண்டும், பரம்பரை சாபங்கள் மாற வேண்டும் என்று சொல்லுங்கள். யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ, விருப்பத்தோடு உடைய சன்னிதானத்தில் கேட்கிறார்களோ, யூடியூப் மூலமாய், ஃபேஸ்புக் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை மாற்றி கொடுங்க, கடனை மாற்றி கொடுங்க. பெரிய பர்வதமே நீ ஏமாற்றம். தேவனுடைய பிரசனத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல மறைந்து போகிற வார்த்தை முடியும். பெரிய பர்வதங்கள் மலைகள் கரைந்து போகட்டும். பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். பிரச்சனைகள் ஒன்றுபடி சத்துடைய வல்லமை நிர்மலமாகி நீ போடுபடியாக வச்சிருக்கிறோம். அசுத்த வல்லமை இருளின் ஆதிக்கங்கள் அகன்று போகட்டும். நன்மை நான் பிள்ளைகளை முடி சொல்லு ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல நில சத்தத்தை சொல்லி என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லு. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பாராட்டு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் ஸ்நேகமும் சமாதானமும் என்றும் சதா காலம் இருப்பதாக.
அல்லேலூயா